விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து ஐயா வன்னியரசு அவர்கள் வந்து சமூக நலத்துறை அமைச்சராக பதவியேற்றிருக்கிறாரு. இவரு பதவியேற்றதிலிருந்தே ஐயா திருமாவளவன் மீதும் சரி, விசிக கட்சி மேலேயும் சரி, பலவிதமான விமர்சனங்கள். அது திமுக சைடும் இருந்தும் சரி, நாம் தமிழர் சைடும் இருந்தும் சரி, பொதுவான மக்கள் கிட்ட இருந்தும் பலவிதமான அ இன்னும் விமர்சனங்கள் வந்தபடியா இருக்கு. அவங்க வைக்கக்கூடிய விமர்சனங்கள், இவங்க எந்த வழியில இந்த ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்காங்க, இந்த அதிகாரத்துல பங்கு வாங்கியிருக்காங்க அப்படின்றதுல பலரும் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் ஏற்புடையதாக இருப்பினும் ஏற்புடையதாக இருப்பினும், நாம்ப வந்து இந்த இடத்துல சற்று மாறுபட்டு, இத கடந்து சரி என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, இவங்களுக்கு அதிகாரம் கிடைச்சது அப்படின்றத நம்ம வரவேற்கிறோம். ஏன்னா, ஐயா திருமாவளவன் வந்து 90கள் காலகட்டத்தில நாம்ப கேள்விப்பட்டவரை, நாம்ப பார்க்கக்கூடிய செய்திகள பொறுத்தவரைக்கும், அவர் வந்து தமிழ் தேசியவாதியாக நின்று இருந்திருக்கிறார். அத நம்மளால பார்க்க முடியுது. ஆனா, இன்னைக்கு காலகட்டத்தில நம்ப இன்னைக்கு இருக்கிற தலைமுறையினர் நம்ம திருமாவளவன் அவர்கள பார்க்கும் பொழுது, ஒரு ஒதுக்கப்பட்ட மக்களுக்கான தலைவர் அப்படின்ற ஒரு பார்வைய தான் நம்பளால வைக்க முடியுது. ஏன்னா, அந்த மாதிரியான ஒரு அ பின் அதாவது வளையம் அப்படின்றது தான் அவர சுத்தி இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய அந்த கட்சி, அதாவது விசிக அப்படின்றது வந்து ஒதுக்கப்பட்ட மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வியலுக்காக, அவங்களுடைய முன்னேற்றத்துக்காக, அவங்களுடைய சம உரிமைக்காக நிற்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்றத தான் நம்ப பார்க்குறோம். அப்படி இருக்கக்கூடிய கட்சி 2021ல இருந்து 2026 வரைக்கும் இருந்த திமுக ஆட்சியில வந்து, அவங்க வந்து ஒரு கூட்டணி கட்சியாக இருந்திருந்தாலும், அதிகாரத்துல பங்கு பெற பங்கு பெறக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு உரிமைகள் இருந்திருந்தாலும், அது கிடைக்கல. அந்த மக்களுக்கு அது கிடைக்காத மாதிரி தான் அத பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்படி இருந்த நிலைமையில, இன்னைக்கு தாவேகா மூலியமாக அது சரியான வழியில இல்ல அப்படின்றாலும், அப்படிப்பட்ட விமர்சனங்கள் இருந்தாலும், அவங்களுக்கு கிடைச்சிருக்குல்ல, அந்த இடத்துல நம்ப அவங்கள வந்து சற்று வியந்து பார்க்குறோம். நல்லதுப்பா இருக்கட்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதுக்கு முதல்ல நம்மளுடைய வாழ்த்துக்கள தெரிவிச்சுக்குவோம். ஏன்னா, அந்த அதிகாரம் அப்படின்றதுக்காக தான் இத்தனை காலமாக அவங்க போராடிட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு அந்த அதிகாரம் முழுமையான அதிகாரமாக இல்லைனாலும், சற்று அவங்களுக்கு ஒரு அதிகாரம் அப்படின்றது கிடைச்சிருக்கு. ஏன்னா, சமூக நலத்துறை அப்படின்றது வந்து சாதாரணமான விஷயமும் கிடையாது. இந்த சமூக நலத்துறைக்கு கீழ தான் வந்து பல விடயங்கள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான இந்த சமூக இந்த நலத்துறையோட முக்கியமான கோரிக்கை என்ன அப்படின்னா, இங்க ஒதுக்கப்பட்ட மக்களுடைய சம உரிமையை சோசியல் ஈக்குவாலிட்டி அப்படின்னுவாங்க. அந்த சமூகத்துல இருக்கக்கூடிய அவங்களுக்கான சமத்துவத்தை நிலைநாட்டுவது வந்து இவங்களுடைய முதன்மையான கடமை. இந்த துறையோட முதன்மையான கடமையே அதுதான். இத தாண்டி பெண்களுக்கான சம உரிமையையும் இவங்க தான் பார்ப்பாங்க. திருநங்கைகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, அதாவது இந்த பாலின பிரச்சனைகள் வருது. தீண்டாமை இங்க இருக்கு. அப்படின்ற இடத்துல எல்லாத்துலயுமே வந்து இவர்கள் தான் தலையிட்டு, அந்த மக்களுக்கு ஏதாவது மக்கள் வந்து பாதிக்கப்படும் பொழுது, சமூகத்துல வந்து சம உரிமையை அவங்க இழக்கும் பொழுது, சமத்துவம் இங்க கேள்விக்குறியாக்கும் பொழுது, இந்த துறை தான் வந்து கேள்வி கேட்கும். இவர்கள் தான் அதுக்கு பொறுப்பு. அப்ப இந்த துறையில் இதுவரைக்கும் இவர்கள் அதிகாரத்துல இல்லாத போதும், அதுவும் குறிப்பா அதிகாரத்துக்கு வந்த சமயத்துல, இந்த மாரி ஒரு துறைக்கு வந்து அவங்க பொறுப்பேற்றிருக்கும் பொழுது, நம்ப நெறைய எதிர்பார்க்கிறோம். இவ்வளவு பொறுப்புகள் அவங்களுக்கு இருக்கு. இத வச்சுக்கிட்டு அவங்க எந்த மாரி செய்ய போறாங்க? தமிழ்நாட்ட எந்த மாரி அவங்க மாற்றப் போறாங்க? அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா தமிழ்நாட்டுல இன்னமும் இது வந்து ஒரு சமூக நீதி இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டாலுமே, இங்க பல பிரச்சனைகள் இருக்கு. வேங்கவேல் பிரச்சனைய நமக்கு பார்த்துருக்கோம். அது இல்லாம பல இடங்கள்ல தீண்டாமை சுவர் இன்னமும் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். உதாரணத்துக்கு தூத்துக்குடியில, அதாவது நான் வந்து YouTubeல டிடபிள்யூ தமிழ் அப்படின்ற வலைவழி மூலியமா தெரிஞ்சுக்கிட்ட ஒரு செய்தி தான். தூத்துக்குடியில சங்கரலிங்கபுரம் அப்படின்ற இடத்துல வந்து இன்னமும் அந்த தீண்டாமை சுவர் நின்னுகிட்டு இருக்கு. அந்த மக்கள் இதுக்கு இன்னமும் இந்த தீண்டாமை சுவரால பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னமும் அங்க இருக்காங்க அப்படின்றது நிலைமையெல்லாம் நம்மளால பார்க்க முடியுது. பல இடங்கள்ல இந்த பிரச்சனைகள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அப்போ இது மாதிரியான பிரச்சனைகளுக்கு எந்த மாதிரியான தீர்வு இந்த ஆட்சியில கிடைக்கும் அப்படின்னு நாம பார்க்கலாம். ஏன்னா, இது மாரியான பிரச்சனைகள் எல்லாம் எதிர்த்து தானே விசிக இங்க களத்துல நின்னாங்க. தேர்தல்ல நின்னாங்க. இது மாதிரியான பிரச்சனைகளுக்கு விசிகாவால அ நம்ம ஒரு விடுதலை பெற்று தர முடியும் அப்படின்னு நம்பி தானே இந்த மக்கள் ஓட்டு அளிச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் திமுக வந்து தடையா இருக்கு. இந்த திராவிட கட்சிகள் தடையா இருக்கு. அப்ப இவர்கள் இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு நீதி கிடைக்காது அப்படின்னு நம்பி, எத்தனையோ மக்கள் மாற்றுக் கட்சிக்கு ஓட்டு போட்டுருக்காங்க இல்லையா? இன்னைக்கு மாற்று அரசியல் அப்படின்றது தமிழ்நாட்டுல வந்திருக்கா இல்லையா? அப்ப அதுல
விசிகா போன்ற ஒரு கட்சிக்கு சமூக நலத்துக்காகவும், சமூக சமத்துவத்துக்காகவும் போராடக்கூடிய ஒரு கட்சிக்கு, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு கிடைச்சிருக்கு அப்படின்றப்போ, இத வச்சுக்கிட்டு எந்த மாதிரியான ஒரு அ இன்னும் நலத்திட்டங்கள வந்து இந்த மக்களுக்கு அவங்க கொண்டு வரப் போறாங்க? எது மாதிரியான தீர்வுகளை இந்த மக்கள் இந்த சமூகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு எந்த மாதிரியான தீர்வுகள் அவங்க குடுக்கப் போறாங்க? அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். அந்த விஷயத்துல நாம வந்து விசிகா கிட்ட இருந்தும், ஐயா வன்னியரசு அவர்கள்கிட்டமிருந்தும் நெறைய எதிர்பார்க்கிறோம். இந்த மாதிரியான பிரச்சனைகள் இன்னமும் சமத்துவம் இல்லாத ஒரு நிலை இருக்கு. அது அவர்களுக்கும் தெரியும். அதற்காக அவங்க ஒரு நல்ல முடிவுகள் எல்லாம் எடுப்பாங்க அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்கிறோமே தவிர, மத்தபடி இவர்கள் மேல இருக்கக்கூடிய விமர்சனம் வச்சாச்சு. அவங்களும் ஆட்சிக்கு அதிகாரத்த பிடிச்சாச்சு. அது அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நம்ம அத தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்து எந்த ஒரு உபயோகமும் யாருக்கும் இருக்க போறதில்ல. நல்லது நடக்கும்ன்றது தான் எதிர்பார்க்கிறோம். அதிகாரம் இல்லாமல் பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னைக்கு அதிகாரத்துக்கு வந்திருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். இந்த அதிகாரம் உண்மையிலேயே இங்க சமத்துவம் இல்லாமல் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிற மக்களுக்கு பயன்படுமா? அப்படின்றது தான் இங்க ஒரு கேள்வியா இருக்கு. அந்த கேள்விக்கு இனி வரும் காலங்கள் தான் பதில் சொல்லும். பொறுத்திருந்து பார்ப்போம். தமிழர், தமிழ்நாடு வளரட்டும்.